லார்ட். பரலோகம் செல்ல வழி. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய இரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். எபிரேயர் 7:25. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பூமியில் வாழும் அனைவருக்கும் பரலோக ராஜ்யம் தேவன் இருக்கும் இடத்தில் செல்ல வேண்டும் என ஆசை இருக்கும். நரகத்தில் செல்ல யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் தேவனோடு சேர அநேகர் அநேக வழிகளை தேடுகிறார்கள். அநேகர் தான தர்மங்களை பலிகளை செய்கிறார்கள். அநேக ஊர்களில் புண்ணியஸ்தலம் என சுற்றுகிறார்கள். இன்னும் சிலர் அநேக மத்தியஸ்தர்களை தேடுகிறார்கள். ஆனால் தேவனிடத்தில் சேர இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வழி. அவர் ஒருவரே வழி என அநேகர் புரிந்து கொள்வதில்லை. நம்மை பாவத்திலிருந்து முற்றுமுடிய பூரணமாக இரட்சிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றே வழி. நமக்காக பிதாவிடம் மத்தியஸ்தம் செய்ய வேண்டுதல் செய்ய நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே முடியும். மற்ற புண்ணியர்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படவில்லை. மரித்தும் இன்னும் உயிரோடு இருப்பவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நமது மத்தியஸ்தரும் அவர் ஒருவரே. பூமியில் மரித்த வேறு யாரும் திரும்ப பூமியில் வந்து நமக்கு உதவி செய்யவோ நமக்காக வேண்டுதல் செய்யவோ முடியாது. அது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். நம்மை ரட்சித்து நமக்காக பரிந்து பேசி நம்மை பிதாவிடம் சேர்க்கும் ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆம், இயேசு கிறிஸ்துவின் தாயார் மரியாளோ சீஷர்களோ நம்மை பரலோகம் சேர்க்க முடியாது. நமக்காக வேண்டுதல் செய்ய முடியாது. நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை அவர் இரத்தத்தால் நம் பாவத்தை கழுவி நமக்காக பிதாவிடம் வேண்டுதல் செய்து பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு நம்மை பிதாவிடம் சேர்க்க முடியும். இந்த இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு ஒரே வழி. அவர் மூலமாய் நாமும் பரலோகம் சென்றடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன்.